ஆன்மீக ஐதீகங்கள். பிரதோஷம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பிரதோஷ வழிபாட்டின் தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். சிவபெருமானுக்குரிய அஷ்டமகா விரதங்களுள் ஒன்று பிரதோஷ விரதம். மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த விரதம் பிரதோஷ விரதமாகும். சிவ வழிபாடுகளில் பிரதோஷம் மிக முக்கியமானதாகும். பிரதோஷம் என்பதில் பிற என்றால் நீக்குகிறது, தோஷம் என்றால் பாவங்களை நீக்கும் நேரம் என்று பொருள் கொள்ளலாம். நாம் முற்பிறவியில் செய்த பாவங்களினால் எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகிறோம். அந்த வகையில் இறைவன் நமது பாவங்கள் மற்றும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து அருள் தரும் மிகச்சிறந்த காலமே பிரதோஷ காலமாகும். ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் அழியாத வரம் வேண்டி பார்க்கடலை மந்திரமலை கொண்டு கடைந்தபோது ஆலக்கால விஷம் வெளிப்பட சிவனை நோக்கி சோமசூக்த பிரதட்சண முறையில் ஓட வழிபட முடியாமல் இறுதியில் நந்தி பகவானை சரணடைந்து சிவதரிசனம் செய்தனர். தொடர்ந்து உலகை காக்க சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை அருந்த, விஷம் உள் சென்றால் பரம்பொருளின் உள் அடக்கமான சகல உயிர்களும் பாதிக்கப்படும் என்பதால் தேவி சிவனின் கழுத்தை பிடிக்க அந்த கொடிய விஷமானது சிவபெருமானின் கண்டத்தில் தங்கியதாம். இதனால் சிவபெருமான் திருநீலகண்டன், நஞ்சுண்டேஸ்வரர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். இறுதியில் பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வெளிவர அசுரர்கள் அமிர்தம் அருந்தாத வகையில் விஷ்ணு சூட்சுமமாக தடுக்க தேவர்கள் அமிர்தம் அருந்தி புதிய வலிமையும் பொலிவும் பெற்றதோடு அன்றைய நாள் சிவபெருமானை வணங்க மறந்தனராம். பின்னர் மறுநாள் திரையோதசி நாளில் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்க மனமகிழ்ந்த ஈசன் நந்தியின் கொம்புகளுக்கிடையில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். எனவேதான் பிரதோஷ வேளையில் நந்தி பகவானின் இரு கொம்புகளுக்கிடையில் சிவபெருமானை தரிசிக்க மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் இந்த பிரதோஷ நேரத்தில் ரிஷப அல்லது நந்தியுடன் தம்மை வழிபடுபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று வரமளித்தார் என்பதால் பிரதோஷம் இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறது. ஏகாதசி அன்று இரவு முழுவதும் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் என்றும், மறுநாள் துவாதசி அன்று பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வெளிப்பட்டது என்றும், திரையோதசி அன்றுதான் தேவர்கள் தவறை உணர்ந்து வருந்தியது மற்றும் சிவபெருமான் நந்தி பகவான் மீது நடனமாடினார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இறைவன் விஷமருந்திய தினம் சனிக்கிழமை என்பதால் சனி மகா பிரதோஷம் விசேஷமாக கருதப்படுகிறது. மகிமைகள் பல நிறைந்த பிரதோஷ தினத்தில் சிவனுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்களுக்கு உண்டான பொருட்களை நாம் வழங்கினால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை வழங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். பழங்கள் வழங்க விளைச்சல் பெருகுமாம், சந்தனம் வழங்க சிறப்பான சக்திகள் கிடைக்கும், சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும், தேன் இனிய குரல் வளம், பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும், எண்ணெய் சுகவாழ்வு, இளநீர் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும், பால் நோய் தீர்த்து நீண்ட ஆயுள் கிடைக்கும், தயிர் வளம் உண்டாகும், நெய் முக்தியும் பெரும் பேறுகள் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும்
தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு எந்தவித துன்பங்களும் நெருங்காது என்றும் சிவபதத்தை அடையும் வாய்ப்பும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, பிரதோஷ வேளையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை குறிப்பாக சிவாலயம் சென்று வழிபட வேண்டியது அவசியம். காரணம், இந்த பிரதோஷ வேளையில் 33 தேவர்களும் ரிஷிகளும் மற்ற அனைத்து தெய்வங்களும் சிவன் சன்னதியில் அவரை வழிபட எழுந்தருளி இருப்பார்கள் என்றும் அந்த நாளில் சிவன் சன்னதியில் வைக்கும் நமது கோரிக்கைகளை அந்த தெய்வங்கள் உடனே நடைபெற நிச்சயம் ஆசீர்வதிக்கும் என்பதும் நம்பிக்கை. இனி நாமும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்கி வளங்கள் பல பெற்று நலமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பிரதோஷம்.